அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் பாவ சோதனை நம்முடைய வாழ்வில் எப்படி கிரியை செய்து எப்படி நம்மை அடிமைப்படுத்துகிறது என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். நாம் இதுவரை தியானித்ததை நான் மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். நாம் முதல் பகுதியிலே தியானித்தோம். பாவ சோதனை என்றால் என்ன? நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடும்படி பிசாசு பயன்படுத்துகிற ஆயுதம்தான் பாவ சோதனை. அப்போ அந்த இருதயத்துல விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுவதற்கு பிசாசு யூஸ் பண்ற அந்த பாவ சோதனை, அது நம்முடைய வாழ்வில் கிரியை செய்கிற 3 கட்டங்கள். அது என்னது? முதலாவது படி என்னது? ஒரு மனிதன் தேவனுக்குரிய மகிமையை செலுத்தாமல் போகும்போது, தேவன் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லாமல் போகும்போது, அதுதான் பாருங்க பாவம் ஒருவருடைய வாழ்வில அங்கேதான் என்ன செய்கிறது? தொடங்குகிறது. அப்போ எப்போ ஒரு மனுஷன் தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லாமல் அவர் செய்த நன்மைகளை மறக்கிறான் என்று பிசாசு பார்க்கிறானோ, அப்போ பாருங்க இப்போ ரெண்டாவது படியா வர்றான். அது என்னது? கர்த்தரோட வார்த்தையின் மேல் சந்தேகத்தை உண்டு பண்ணுதல். கர்த்தரோட வார்த்தையின் மேல் சந்தேகத்தை உண்டு பண்ணுதல்னா என்ன அர்த்தம்? பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பலியின் மூலமாக தான். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வேதத்தினுடைய சத்தியம் என்னது? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரே, அதன் மூலமாக மாத்திரமே நமக்கு பாவ மன்னிப்பு என்ன செய்கிறது? உண்டாயிருக்கிறது. இதுதான் வேதத்தினோட சத்தியம். ஆனா பிசாசு என்ன பண்ணுவா? என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அதன் மூலமாக மாத்திரம்தான் பாவ மன்னிப்பு உண்டாகுமா? அப்படியா? அது உண்மைதானா? அப்படி எனக்கு தோணலையே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் உன் பாவங்களை மன்னிக்கும்னு சொல்ற வேத சத்தியம் அது முழுமையா உண்மையா இருக்க முடியாதே. இல்ல இயேசு உனக்கா ரத்த சிந்தினார், உண்மைதான். ஆனா உன் பாவ மன்னிப்புக்காக நீனும் கொஞ்சம் சரீரப்பிரகாரமா என்ன செய்யணும்? பாடுபடணும். கொஞ்சம் உன் சரீரத்தை சாப்பிடாம ஒடுக்கணும். நீ ஒருவேளை 4 பேருக்கு தர்மம் பண்ணா, ஒருவேளை நீ கடந்த காலத்துல பாரு எவ்வளவு பெரிய பெரிய பாவம்லாம் செய்திருக்க. அப்ப வெறும் இயேசு சிலுவையிலப்பட்ட அந்த பாடுகள் மட்டும் உன் பாவ மன்னிப்புக்கு போதுமானதா இருக்குமா? இல்ல, நீயும் கொஞ்சம் பாடுபட வேண்டாமா? 4 பேருக்கு தர்மம் பண்ணணும், அது இதுன்னு சரப்பிராரமா சில பரிகாரங்களை பண்ணா ஒருவேளை கடவுள் உன் பாவத்தை என்ன செய்வார்? மன்னிப்பாரு. அப்படியாதான் இருக்க முடியும் அப்படின்னு பாருங்க. பிசாசு இப்படிதான் பாருங்க நிறைய பேருக்குள்ள சந்தேகங்களை என்ன செய்கிறான்? உண்டு பண்ணுகிறான். அப்போ இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வரும்போது நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துடுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் என் பாவத்தை மன்னிக்க போதுமா? சரி, நான் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேனே, அப்போ ஒருவேளை நானும் என் பாவம் மன்னிப்புக்காக ஒருவேளை அந்த பரிகாரம் பண்ண நானும் சரப்பிராரமா ஏதோ பண்ணணும் போல அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்கள்? அநேகர் இன்றைக்கு உலக தத்துவ ஞானங்களுக்குள்ளே அல்லது யாரோ ஒருத்தர் தங்களை பக்திமான் என்று அழைத்து கொண்டு
நான் உங்களுக்கு கடவுளோட வழியை சொல்றேன்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிற சில காரியங்களை செய்யும்படி பாருங்க, இப்படி சில போலி மனிதர்களை நம்பி இப்படி என்ன செய்கிறார்கள், அநேகர் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி பாருங்க பல விதத்துல என்ன செய்கிறார்கள் பாருங்க. கர்த்தரோட வார்த்தை சொல்லியிருக்கிற அந்த பரிகாரத்தை, இயேசுவின் ரத்தம் தான் நம்மளோட பாவ மன்னிப்புக்கான ஒரே வழிங்கிறத சரியா நம்பாமல் சந்தேகப்பட்டு இப்படி பலவிதமான பாருங்க உலக தத்துவ ஞானங்களுக்குள்ள போய் இன்னைக்கு பாருங்க அநேகர் தங்கள் பாவ மன்னிப்புக்காக பல சரீர ஒடுக்கங்கள், பலவிதமான தங்களுடைய சரீரத்துல பலவிதமான காரியங்களை ஏதோ செய்ய வேண்டும் என்று நினைத்து பாருங்க தங்களை தாங்களே வருத்தி கொள்ளுகிற காரியத்துக்குள்ளெல்லாம் என்ன செய்யறாங்க, போயிடுறாங்க. காரணம் என்ன? ஏன்னா பிசாசு அந்த வேத சத்தியத்தின் மேல சந்தேகத்தை உண்டு பண்ணிடுறான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவத்தை மன்னிக்கிறது போதும், இப்போ என்னோட பாவ மன்னிப்புக்காக நான் இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் போய் என் சரீரத்தை ஒடுக்கி என் சரீரத்தில் ஏதோ சில காரியத்தை நானும் போய் பரிகாரமா எது செய்யணும், இல்லை, ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்கள் உங்களோட பாவ மன்னிப்புக்காக நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலதான் தேவகுமாரனாகி இயேசு சிலுவையில அவ்வளவு பாடு என்ன செய்தார், பட்டிருக்கிறார் பாருங்க. அப்ப இதுதான் வேதத்தினுடைய சத்தியமா இருக்க. பிசாசு இப்படித்தான் பாருங்க தேவனோட வார்த்தையின் மேல சந்தேகத்தை உண்டு பண்ணி பாருங்க குழப்பத்தை உண்டு பண்ணி கடைசியில பாருங்க இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேலும் கர்த்தர் பேரிலும் அவிசுவாசம் வந்து சந்தேகம் வளர்ந்து அவிசுவாசமா மாறி பாருங்க அநேகர் இன்னைக்கு தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகி போற காலங்களிலே, இந்த கடைசி காலங்களிலே நம்ம என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம் பாருங்க. லௌகீக நாணத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்துல இந்த கடைசி காலத்துல பாவ மன்னிப்புக்கு வழி என்ன, கடவுளோடு உறவுக்கு வழி என்ன என்று சொல்லுகிற பலவிதமான தத்துவ ஞானங்கள் அல்லது மனுஷருடைய பாரம்பரிய நியாயத்தின்படியான உலக வழிபாடுகளின் படியான பலவிதமான போதனைகள் இந்த கடைசி காலத்துல என்ன செய்கிறது, எழும்பி கொண்டிருக்கிறது பாருங்க. மனுஷன் கடவுளிடத்துல சிலருக்கு வழி என்ன அப்படின்னு சொல்லி பல மனிதர்கள் பல தத்துவ ஞானங்களை என்ன செய்கிறார்கள், பேசுகிறார்கள். அப்போ ஜனங்களும் பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் ஒருவேளை இவர் ஒரு பார்க்க பெரிய பக்திமான் மகான் மாதிரி இருக்காரு, ஒருவேளை இவர் பேசுற இந்த வார்த்தை கேட்ட ஒருவேளை நம்ம வாழ்க்கையில பாவ மன்னிப்பை பெற்று கடவுளோட எனக்கு ஏதாவது உறவு கிடைச்சிரும், கடவுளுடைய தயவு என் மேல விழுந்துரும் அப்படின்னு சொல்லி நம்பி இன்னைக்கு பாருங்க ஜனங்கள் இன்னைக்கு பல லௌகீக ஞானம் என்று பல லௌகீக ஞானத்துக்கு அடுத்த மாயமான தந்திரத்துக்கு அடுத்த பலவிதமான மனுஷர் போதனைகளை கேட்டு இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, கெட்டு போறாங்க. ஆனா இங்க ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறாரு பாருங்க, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கடவுளோடு உறவுக்கும் பாவ மன்னிப்புக்கும் ஒரே ஒரு வழிதான். அதனாலதான் இயேசு சொன்னார். வாசிக்க கேட்போமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு இங்க தெளிவா சொல்றாரு பாருங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ யோசிச்சு பாருங்க, பாவ மன்னிப்புக்கு ஒரே வழி யாரு? இயேசு கிறிஸ்து தான். பிதாவாகிய தேவனிடத்தில் செல்வதற்கு ஒரே வழி யாரு? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அப்போ யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் ஒரே ரட்சகர். இந்த உலகத்துல பாவத்திலிருந்து விடுதலை பெறறதுக்கு, பாவ மன்னிப்பை பெறறதுக்கு, மோட்சத்துக்கு போறதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இது இந்த நாட்கள்ல ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டி இருக்கு பாருங்க. நான் சமீபத்திலே ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவர் பார்த்தீர்கள் என்றால், இப்படிதான் எப்படியாவது பாவ மன்னிப்புக்குரிய வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் போய் மெடிடேஷன் பண்ண போறேன்னு சொல்லி, நான் இந்த ஊருக்கு போறேன் அந்த ஊருக்கு போறேன்னு சொல்லி அப்படி சொல்லுவாராம் பாருங்க. இந்த நபருடைய மனைவி என்ற சொன்னதை உங்களோட சொல்றேன். இப்படி மெடிடேஷன் பண்ண போறேன், ஏதோ மெடிடேஷன் பண்ண போறேன்னு சொல்லி, ஏதோ அந்த ஊருக்கு போறேன் இந்த ஊருக்கு போறேன் இப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் அங்கங்க இப்படி அவர் சென்று கொண்டிருப்பாராம் பாருங்க. கடைசியில அதோட முடிவு என்னன்னா, இப்படி நான் ஏதோ மெடிடேஷன் பண்ண போறேன், ஏதோ கடவுளுடைய வழி எப்படியா கட்டடை இருக்கு, அது இதுன்னு ஏதோ பண்ண போறேன் செய்ய போகி கடைசியில இவர் பார்த்தீங்கன்னா மனதளவுல பாதிக்கப்பட்டு ஒரு பைத்தியக்காரரை போல என்ன செய்யிட்டாரு, அது போல இவர் வாழ்க்கை என்ன செய்து ஆகிவிட்டது பாருங்க. அப்போ யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்துல கடவுளுடைய வழியை போதிக்கிறேன்னு சொல்லி எவ்வளவோ மனிதர்கள்லாம் எழுப்பியிருக்காங்க, பல தத்துவ ஞானங்களை பேசுகிறார்கள். அதையெல்லாம் நம்பி என்ன செய்கிறாதீங்க, கெட்டு போயிடாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் பாவ மன்னிப்புக்கு வழி, நீ எதோ வழியை பாவ மன்னிப்புக்கான வழியை எங்கெங்கயோ போய் தேடாத. பாவ மன்னிப்புக்கான ஒரே வழி இயேசு கிறிஸ்து ஒருவரே. இன்னைக்கு இந்த இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது பாருங்க, இவ்வளவு நாளும் ஐயோ இந்த பாவ மன்னிப்பின் சமாதானம், அந்த குற்ற உணர்வுல இருந்து விடுதலை பெற முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களே, அதுல இருந்து ஒரே நொடியில உங்களுக்கு ஒரு விடுதலை என்ன செய்யுது வருது பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வேதத்தினுடைய இந்த எளிமையான சத்தியத்தை நாம் நம்பாத படிக்குதான் பிசாசு பாருங்க எப்படி பலவிதமான அவனுடைய பொய்களை, அவனுடைய தந்திரமான பொய்களை இன்னைக்கு நம்மளோட மனதுல என்ன செய்யறான், பேச மனதுல விதைக்க பார்க்க. அப்போ இப்படிப்பட்ட பிசாசின் மாயமான தந்திரங்களுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. இயேசுதான் ஆண்டவர், அவரே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறார், அவரை எல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்ற அந்த வேத சத்தியத்துக்கு மாறான எந்த எண்ணங்கள், பேச்சுகள், போதனைகள் எதுக்கும் என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படிதான் பிசாசு பண்ணிடுறான் பாருங்க. இப்படி இந்த இந்த எளிமையான வேதத்தின் சத்தியத்தை நம்ம இருதயத்திலிருந்து எடுத்து போடுறதுக்கு தான் என்ன செய்யறான், அந்த சந்தேக அவிசுவாசத்தை கொண்டு வந்து பாருங்க, அதை ஒருவர் அதுக்கு இடம் கொடுக்கும்போது இருதயத்தில் இருக்கிற வசனம் எடுத்து போடப்படுகிறது. எடுத்து போடும்போது இப்ப என்ன ஆகுது, கர்த்தர் விலக்கின்னு அதை என்ன செய்யறாங்க, இச்சிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப இச்சிக்க ஆரம்பிச்சோடனே பாருங்க, நம்ம ஏற்கனவே கடந்த 2 வாரங்களாக அதை பார்த்து வருகிறோம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 2:16, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்ப எப்போ ஒரு மனுஷன் இருதயத்திலிருந்து வசனம் எடுக்கப்படுதோ அப்போ கர்த்தர் விலக்கினதை இச்சிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த இச்சை என்ன செய்கிறது, 3 கட்டமாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வேலை செய்து அவனை பாவத்துக்கு என்ன செய்து அடிமையாக்குது. அது என்னது, முதலாவது கட்டம் என்னது, மாம்சத்தின் இச்சை, அது முதல் படி பாருங்க. 2வது
கண்களின் இச்சை, மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை. எப்போ அந்த 3 காரியத்தை ஒரு மனுஷன் இடம் கொடுக்கிறானோ அப்போ அவன் பாவத்துக்கு அடிமையாகி பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற தண்டனை அவன் வாழ்க்கையில் என்ன செய்து விடுகிறது, வெளிப்பட்டு விடுகிறது. அப்போ இதை புரிந்து கொள்வதற்கு தான் முதலாவது நம்ம கடந்த வாரத்துல மாம்சத்தின் இச்சையை குறித்து தியானிக்க ஆரம்பித்தோம். அதற்கு இயேசுவினுடைய அந்த சோதிக்கப்பட்ட அந்த சம்பவத்துக்கு போனோம். குறிப்பாக முதலாவது இயேசுவினுடைய முதலாவது சோதனையை தியானித்தோம். ஏன்னா இயேசுவினுடைய 3 சோதனைகளுமே இந்த 3 காரியத்துக்களை தான் வருது பாருங்க. இயேசுவினோட 3 சோதனையுமே என்னது? முதலாவது சோதனை மாம்சத்தின் இச்சை, அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்களின் இச்சை, அடுத்தது ஜீவனத்தின் பெருமை. அப்போ இது புரிந்து கொள்வதற்காக இயேசுவினுடைய அந்த சோதனைக்கு போனோம், அவர் சோதிக்கப்பட்டதுக்கு போனோம். அப்போ முதலாவது பார்த்தோம் பாருங்க, இந்த மாம்சத்தின் இச்சை, இந்த சோதனை எதை பற்றியது? இது எல்லாமே பாருங்க மனுஷனுடைய அடிப்படை வயிற்று பசி தேவைக்கு அடுத்தவைகளா என்ன செய்து இருக்குது பாருங்க. அப்போ இயேசு அதை என்ன செய்தார்? வசனத்தினாலே என்ன செய்தார்? மேற்கொண்டதை பார்க்கிறோம். அப்போ எப்படி இயேசு மேற்கொண்டாரோ பாருங்க, இப்போ இயேசு சோதனைகளை அவர் ஜெயித்தபடினால், அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டு அவர் அந்த சோதனைகளை ஜெயித்தவரா இருக்கிறதுனால நாம் இந்த சோதனைகளை ஜெயிக்க அவர் நம்மை வழி நடத்துகிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அப்போ கடந்த வாரத்துல நிகழ்ச்சியின் முடிவுல நம்ம யாத்திராகமும் 16ஆம் அதிகாரத்துக்கு நம்ம சென்றோம் பாருங்க. எப்படி அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் இந்த அடிப்படை மாம்சத்தின் இச்சை என்ற அந்த அடிப்படை வாழ்வின் தேவை, வயிற்று பசிக்கு அடுத்த அந்த காரியத்தின் நம் சோதிக்கப்படும் போது எப்படி அவர் ஜெயிக்கும்படி இஸ்ரேல் ஜனங்களை எப்படி நடத்தினார் என்று சொல்லி நம்ம கேட்டோம் பாருங்க. வாசிக்கலாம். யாத்திராவும் 16ஆம் அதிகாரம், இப்போ 4வது வசனம் 5வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் 2 தணையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மோசேயின் தலைமையில எகிப்துல இருந்து என்ன செய்தாச்சு? வெளியே வந்தாச்சு. இப்போ அவங்க என்ன செய்ய போறாங்க? கானான் தேசத்தை என்ன செய்ய போறார்கள்? சுதந்திரிக்க போறாங்க. அப்போ கானான் தேசத்தின் ஆசீர்வாதங்களை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அனுபவிப்பதற்கு முன்பதாக பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை பற்றும் விசுவாசத்துல நல்ல வேரூன்றினவர்களாக, கர்த்தரை நன்றாக அறிந்தவர்களாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இவர்களுடைய வாழ்க்கை என்ன செய்யப்பட வேண்டியிருந்தது? மாற்றப்பட வேண்டியதாக என்ன செய்தது? இருந்தது பாருங்க. அப்போ அதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்ன? அடிப்படை வயிற்று பசி, அதுக்கடுத்த அந்த தேவை ஒரு மனிதனை நெருக்கும் போது பாருங்கள், நம்ம நம்முடைய தேவை எப்படி சந்திக்கப்பட போகுதுன்னு சொல்லி மனுஷர்களை நாம் எதிர்பார்ப்பதில்லை. இங்க ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்பா, உன்னுடைய அடிப்படை வயிற்று பசி, அதுக்கடுத்த தேவையெல்லாம் நான் சந்திக்கிறவராக என்ன செய்கிறேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்களை வேணுக்குன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? வனாந்திரத்துக்கு கூட்டு வர்றாரு. வனாந்திரம் எப்படிப்பட்ட இடம்? அங்க ஒரு சாப்பாடு என்ன செய்யாது, இருக்காது. இப்போ எப்படி இவங்களுக்கு சாப்பாடு வர முடியும்? சாப்பாடு வரக்கு ஒரே வழி, கர்த்தர் இவர்களுக்கு வானத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பொழிந்தருளினா தான் இவங்களுக்கு சாப்பாடு என்ன செய்ய கிடைக்கும். அதை தான் ஆண்டவர்கள் இவர்களுக்கு கற்று தருகிறார் பாருங்க. மோசேயின் மூலமா இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு பேசுறாரு. என்ன சொல்றாரு? எப்பா, நீங்க சாப்பாடு கேட்குறீங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? வானத்திலிருந்த அப்பத்தை என்ன செய்வேன்? வர்ஷிக்க பண்ணுவேன்.
ஜனங்கள் போய் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்கு வேண்டியதை என்ன செய்யணும், அவங்க போய் என்ன செய்யணும், சேர்த்து கொள்ள வேண்டும். இப்படி வாரத்தின் 6 நாளும் பாருங்க அவங்க போய் என்ன செய்யணும், அவங்களுக்கு வேண்டிய அந்த அந்த கர்த்தர் கொடுக்கிற அந்த வானத்தின் அப்பமாகிய மன்னாவை சேர்த்து கொள்ளணும். ஆனா 6வது நாள்ல என்ன பண்ணணும்னா 2 நாளுக்குரிய உணவை என்ன செய்யணும், சேர்த்து கொள்ளணும். ஏன்னா 7வது நாள் என்னது, ஓய்வு நாள், ஒரு நாள் ரெஸ்ட். அப்போ கர்த்தர் இங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன செய்கிறார், நடைமுறையில என்ன செய்கிறார், படிச்சு கொடுக்கிறார். என்ன படிச்சு கொடுக்கிறார், அன்றாட தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவர் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து உணரும்படி என்ன பண்றாரு பாருங்க. 6 நாளும் மன்னாவை அவர் வானத்திலிருந்து பொழிந்தருளுகிறார். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அந்த மன்னாவை போய் சேகரிக்கும் போது சொல்றாரு, எப்பா அந்தந்த நாளைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் என்ன செய்ய சேகரி, அடுத்த நாளுக்குரியதை என்ன செய்யாத சேகரிக்காத, அந்தந்த நாளுக்கு மட்டும் வேண்டிய மன்னாவை என்ன செய்ய சேகரித்துக்கொள். ஏன்னா நீ நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு நாளும் காலையில் நீ எந்திரிக்கும் போது நான் தேவைகளை சந்திப்பவர், நான் என் வாழ்க்கையின் தேவைக்காக என்ன பண்ண போறேன்னு சொல்லி ஒரு நாள் என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை என்ற சத்தியத்தை இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. ஆனா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க அந்த சோதனைகளை என்ன செய்யிட்டாங்க, தோற்று போயிட்டாங்க பாருங்க. வாசிக்க கேட்கலாம் பாருங்க. யாத்ராம் 16ஆம் அதிகாரம் இப்போ 19வது வசனம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்க கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லியிருந்தார், அன்னைக்கு வேண்டிய மன்னாவே நான் என்ன செய்வேன், தருவேன். அப்போ நான் அன்னைக்குரியதை தருவேங்கிறத நீ படிக்கிறதுக்காகவே நீ இன்னைக்குரியதை மட்டும் என்ன செய்ய சேகரிச்சுக்க, சேகரித்ததுல மீதியானவைய நாளைக்கு வரைக்கும் என்ன செய்யாத வைக்காத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, மோசையின் மூலமா இஸ்ரேல் ஜனங்கள் கட்டளை எடுக்கிறார். ஆனா பாருங்க, இன்னைக்கு ஜனங்கள் எப்பொழுதுமே என்ன செய்யறாங்க, இந்த மாம்சத்தின் இச்சை சோதனை, பசி கெடுத்த சோதனை எப்பவுமே ஃபெயில் ஆயிடுறாங்க. இங்க இஸ்ரேல் ஜனங்களும் அப்படிதான் என்ன செய்யிட்டாங்க, ஃபெயில் ஆறாங்க பாருங்க. அடுத்த நாள் வரைக்கும் வைக்காதன்னு சொன்னா சிலர் மோசையின் சொல் கேளாமல் என்ன செய்தார்கள், விடியற்காலம் மட்டும் கொஞ்சத்தை மீதியா வைத்தாங்க. ஏன்னா ஒரு சந்தேகம், நாளைக்கு ஒருவேளை ஆண்டவர் மண்ணா தராம போயிட்டா என்ன ஆறுது, நாளைக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது வைக்கணும்ல. ஆனா பாருங்க, ஆண்டவர் இவங்களுக்கு கற்பிக்கிறதுக்கு தான் அப்படி செய்யறாரு. அன்றன்றைக்குரிய மன்னாவை நான் தருவேன்பா, கவலைப்படாத, உன்னுடைய தேவையை நான் சந்திக்கிறவர், வானத்தை பூமியும் உண்டாக்கின நான் உன் தேவையை சந்திக்கிறவர். அதனால உன் தேவைக்காக மனுஷனை நோக்கி பார்க்காத, என்ன நோக்கி பார் என்ற சத்தியத்தை கற்பிக்கிறக்காக ஆண்டவர் அதை சொல்றாரு. ஆனா சிலர் விடிய காலம் மட்டும் அதை வச்சதுனால கடைசியில் அதை என்ன செய்து விடுகிறது பாருங்க, அந்த மீதி வச்சது என்ன செய்யுது, கெட்டு போயிடுது. அப்போ யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க அந்த மாம்சத்தி இச்சையின் சோதனை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ட்ரைனிங் என்ன செய்யலை, சரியா கீழ்ப்படியாதனால அன்றைக்கு பாருங்க அவங்க அந்த சோதனையில ஃபெயில் ஆனதுனால பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சந்ததி, இந்த மோசையின் தலைமையில வெளியே வந்த பாருங்க இந்த சந்ததி கர்த்தரை விசுவாசிக்க ஒரு நாள் கற்றுக்கொள்ளவே இல்லை. கர்த்தரை விசுவாசிக்க கற்றுக்கொள்ளாதனால கடைசியில கானான் தேசத்தை சுதந்திரிக்காமலே வனாந்தரத்துல என்ன செய்தார், மடிந்து போனார். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படி கற்பித்தாரோ அதே போலதான் பாருங்க இயேசு பாருங்க இந்த உலகத்துக்குள்ள வந்த போது தம்முடைய சீஷர்களுக்கு அதே காரியத்தை தான் என்ன செய்யறாரு, கற்பிக்கிறார். பாருங்க மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல பாருங்க இயேசு பண்ணின அந்த மலை பிரசங்கத்தில் பாருங்க இதே காரியத்தை பாருங்க சீஷர்களுக்கு என்ன செய்யறாரு, கற்றுக் கொடுக்கிறார். வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம், இப்போ மத்தேயு 6ஆம் அதிகாரம் இப்போ
5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷத்தவைகள் அல்லவா? இப்போ 31வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அப்போ பாருங்க, கர்த்தர் இங்கே சீஷர்களுக்கும் அதே காரியத்தை தான் இயேசு இந்த உலகத்துக்குள்ள வந்த போது அதே காரியத்தை தான் கற்பிக்கிறார். இன்னைக்கு நமக்கும் இதே காரியத்தை தான் என்ன செய்யறார், பேசுறார். என்ன சொல்றாரு? எப்பா, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆகாரத்துக்கு என்ன பண்ண போறோம்னு என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. பாருங்க, அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்த அதே ட்ரைனிங்க கர்த்தர் சீஷர்களுக்கு கொடுத்தாரு, இன்னைக்கு நமக்கும் கொடுக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்விலும் நாம் வளர்ச்சி அடைவதற்கு பாருங்க இந்த அடிப்படை ட்ரைனிங் என்னது, இந்த அடிப்படை பசி, இந்த சரீரத்துக்கு அடுத்த தேவையை கர்த்தர் சந்திக்கிறவர் என்ற அந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படி தான் பாருங்க. ஒருவேளை சில வேளையில நம்ம வாழ்க்கையில சில சூழ்நிலை, என்ன சூழ்நிலை வருது, வாழ்க்கையில நம்ம தேவை நீ சந்திக்கவே படாது போல எல்லா வாசலும் அடைப்பட்ட மாதிரி சில நேரங்களில் பாருங்க நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைக்குள்ள வருகிறோம். ஆனா அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள வரும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள வரும்போது ஏதோ கர்த்தர் உங்களை கைவிடலை. அந்த சூழ்நிலை நடுவுல கர்த்தர் உங்களை என்ன செய்யறார், பயிற்றுவிக்கிறார். என்ன பயிற்றுவிக்கிறார்? எப்பா, எல்லா வாசலும் நீ அடப்பட்டுருச்சுன்னு நினைக்கிற, ஆனா உனக்கு ஒன்னே ஒன்று தெரில. சங்கீதம் 121 நான் சொல்லியிருக்கிறேன், இதோ வானத்தி பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன செய்யும், ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும். உங்களை உண்டாக்கின பிதாவாகிய தேவன் உங்களோட தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார் என்று சொல்லி இங்க இயேசு என்ன செய்கிறாரு, சீஷர்களுக்கு படிச்சு கொடுக்குறாரு. பாருங்க, அதே காரியத்தை நமக்கும் படிச்சு கொடுக்குறாரு. அதனால்தான் பாருங்க, இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை வரும்போது, ஒருவேளை அற்புதம் நடக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு நினைக்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்த்து அந்த மாதிரி சூழ்நிலையில கர்த்தருடைய அற்புதத்தை பெற்று நீங்கள் என்ன பண்ணுங்க, மாம்சத்தின் இச்சை சோதனையை ஜெயிக்கிறதுக்கு பாருங்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது, எல்லா வாசலும் அடைப்பட்ட போது, என்ன கர்த்தர் என் ஜபத்துக்கு பதிலே கொடுக்கல அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்காதீங்க. இஸ்ரேல் ஜனங்கள் போல முறுமுறுக்காதீங்க. ஏன்னா முறுமுறுத்த அந்த சோதனையில ஃபெயில் ஆனோம்னா பாருங்க நம்மளோட வாழ்க்கை ஒரு வனாந்திரமாவே தான் இருக்கும். பாருங்க, இந்த அடிப்படை வயிற்று பசியின் சோதனையை அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது கர்த்தர் அந்த சோதனைகளை ஜெயிக்க வழி நடத்தும் போது அதுக்கு இடம் கொடுத்து பரிசுத்தாவின் பலத்தினால் அந்த சோதனைகளை ஜெயித்து பாருங்க, கர்த்தரின் தேவைகளை சந்திக்கிறவர், கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த வாக்குத்தத்த வார்த்தையின் அனுபவத்துக்குள்ளே வரும்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் செய்ய கர்த்தர் அருள் புரிவாராக. நாம் எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. நல்ல நாளிலே ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசணும் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த நாளிலே எங்களோடு பேசுகிறீங்க. எப்பா, வாழ்வின் அடிப்படை வயிற்று பசி, மாம்சத்தின் நீச்சை கடத்த சோதனை வரும்போது கர்த்தர் தேவைகளை சந்திப்பாரா மாட்டாரா என்ற அப்படிப்பட்ட அந்த எண்ணங்களை ஜெயிக்கும்படி கர்த்தர் எங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறீர். அதனால் ஒருவேளை உலக பிராரம்ப என்னோட தேவை சந்திக்கப்படுவதற்கு, ஒரு வேலை கிடைப்பதற்கு வழியே இல்லை என்று சொல்லி எல்லா வாசல் மூடி இருக்கும் போது ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட வேலையில இஸ்ரேல் ஜனங்களைப் போல் முறுமுறுத்து கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் இந்த சூழ்நிலை நடுவில் கர்த்தர் என்னை இங்க நடத்தி வந்திருக்காரு. எதற்கு? கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வதற்காதான். கர்த்தர் என் தேவைகளை சந்திக்கிறவர் என்பதை நான் அறிந்து உணர்ந்து சங்கீதக்காரனை போல நான் இனி கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற அந்த விசுவாசத்துக்குள்ள வரும்படிதான்
கர்த்தர் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதை இந்த ஜனங்கள் உணர்ந்து தங்களுடைய நெருக்கத்தின் வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கவும், நீர் ஆண்டவரே வானத்திலிருந்து அவர்களுக்கு ஒத்தாசை செய்து, அவர்களுக்கு வழி இல்லாத இடத்துல வழியை திறந்து அவர்களுக்கு நீர் அற்புதம் செய்கிறவர் என்ற அந்த சத்தியத்தை அனுபவிக்கவும் நாளிலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் செய்து அவருடைய விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.